பலகுரல் கலைஞர்களுக்கும் ஏதோ ஒரு தனித்துவமான குரல் இருக்கும். அதை வந்து அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை அவங்க அதை ரொம்ப நேர்த்தியா பண்ணுவாங்களா? அப்படி நீங்க எடுத்து வந்து ஜெய்யனுடைய ஆமா ஆமா எனக்கு நான் லாஸ்ட் டைம் ஜெய் சார்ட்ட பேசும்போது கூட சொன்னேன், சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில மிமிக்ரியிலேயே உங்க வாய்ஸ் பேசின முதல் நான் தான் சார் என்ன சொன்னாரு. அவரு ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஏன்னா வேட்டை மன்னன்ல நான் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன்ல, நம்ம அசிஸ்டண்டா இருக்கும்போது அவரும் அந்த படத்துல அது இந்த சென்னை 28ல வரல, ஹலோ என்ன வேணும் அப்படின்னு பிரேம்ஜி வாய்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். ஆமா, சில்லற மாத்திட்டு வா இந்த மாதிரி நல்லா இருக்கேன். ஆமா, ஹலோ 6 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஆனா ஆக்சுவலா சுப்பிரமணியபுரம்ல ஒரு டயலாக் வரும்ல, என்னப்புறமா ஏன் அவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, இல்ல இவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, நம்ம சித்தனை கூட தான் அவளுக்கு தெரியும், அவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறான்னா காரணம் இல்லாமலா. இது வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் லைக் என்ன ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னே ஒத்துக்கிட்டாங்க.